உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? இப்போ ஒரு அருமையான பாடல் கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரலாம். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு வந்து உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா.
உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா அன்பு உறவுகளே, அன்பு உறவுகளே, எப்படி நல்லா இருந்ததா பாடல்? நான் இன்னைக்கு காலையில் தான் இந்த பாட்டு கேட்டேன். எனக்கு பிடிச்சது. உங்களுக்கும் இதை சொல்லணும்னு தான் அந்த பாட்டு போட்டேன் இன்னைக்கு நான். சரி, இப்போ நம்ம நிகழ்வுக்கு வருவோமா? ஒரு கல்லூரி பேராசிரியர் பாடம் நடத்துறதுக்காக தன்னுடைய வகுப்பறைக்குள்ள நுழையிறார். மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர் வரப்போறாருன்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஆசிரியர் உள்ள நுழைஞ்சவர் பாடம் நடத்த போகிறாருன்னு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்க நேரத்தில் கையில் ஒரு பேப்பரோடு உள்ள வர்றார். வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா மாணவர்கள்கிட்டையும் அந்த பேப்பரை கொடுத்து, இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் தேர்வுக்கு பேப்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் எல்லாம் தேர்வுக்கு தயாராகுங்க, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் தேர்வு எழுத போகிறோம் அப்படிங்கிறார். மாணவர்களுக்கு ஆச்சரியம். இப்போ தேர்வு நடத்துகிற நேரம் கூட இல்லையே, அப்படி இருக்கும்போது என்ன தேர்வு நடத்த போகிறார் இவர்? நம்ம எதுவுமே படிக்கலையே, தேர்வுக்கு தயாராகலையே, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன தேர்வு எழுத போகிறோம்? ஆசிரியர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, ஐயா என்னையா சொல்கிறீங்க, நாங்கள் எதுக்கும் தயாராக இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாணவர்கள்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே சரி, இந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் எழுதுகிறோம் ஐயா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருக்க அந்த ஒரு பேப்பர் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த பேப்பரை எடுத்து எல்லா மாணவர்கள்கிட்டையும் ஒன்று ஒன்றா கொடுக்குறாரு. எல்லாரும் வாங்கி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கேள்வித்தாள்கள்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அந்த கேள்வித்தாளில் எதுவுமே எழுதப்படலை. வெறும் அவ்வளோ பெரிய பேப்பரில் ஒரே ஒரு கரும்புள்ளி மட்டும் இருக்குது. வேறு எதுவுமே அந்த பேப்பரில் எழுதலை. மாணவர்களுக்கு ஆச்சரியம். ஐயா என்ன சொல்கிறீங்க, கொஷின் பேப்பர்னு கையில் கொடுத்தீங்க, ஒரு கொஷின் கூட இதில் எழுதலை, நடுவில் ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் இருக்குதுன்னு எல்லாரும் ஒரே மனதாக அப்படியே சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, என்ன நடுவில் ஒரு புள்ளி மட்டும் இருக்குது, வேறு ஒன்றுமே இதில் இல்லையே, நாங்கள் என்ன எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் கண்களுக்கு என்ன தெரியுது அதில் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றுமே தெரியல. ஓகே, உங்கள் கண்களுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி விளக்கம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே பேப்பரில் விளக்கம் எழுதுங்கன்றார். உடனே இந்த மாணவர்கள் எல்லாரும் அந்த கரும்புள்ளி இத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, இத்தனை மில்லிமீட்டரில் இருக்குது, இத்தனை இந்த குறுக்கு கோடு இத்தனை இந்த கோடு அளவுக்கு இருக்குது, பெருசாக இருக்குது, ஒரு சைடு வளைஞ்சிருக்கு, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த புள்ளியை பற்றியே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துலேயும் இவ்வளோ பெரிய பேப்பரில் இந்த ஒரு சின்ன புள்ளி மட்டும் இத்தனை சென்டிமீட்டர் அளவில் இருக்குது அப்படின்ட்டெல்லாம் சொல்லி எழுதுகிறாங்க. நிறைய எழுதுகிறாங்க. அந்த ஒரு சின்ன புள்ளியை வச்சு ஒரு பக்கத்துக்கு பத்தாமல் அடுத்த பக்கத்துக்கும் திருப்பி எழுதுகிற அளவுக்கு நிறைய எழுதிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த ஆசிரியர் எல்லோரும் எழுதி முடிச்சிட்டிங்களான்னு கேட்ட உடனே சரி ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வாங்கிட்டு அந்த ஆசிரியர் அந்த பேப்பரை வாங்கிட்டு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்க்குறாரு. எல்லாருமே அந்த கரும்புள்ளியை பற்றி விளக்கமாக எழுதியிருக்காங்க. சில லைட்டாக இருக்குது, சில டார்க்காக இருக்குது, ஒரு சைடு சாஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கு எல்லா புள்ளியும் ஒரே அளவில் இருக்காது இல்லையா, சிலது வைக்கும்போது கொஞ்சம் முன்னப்பின மாறி இருக்கும். அவங்க பேப்பரில் எப்படி இருக்கும், எல்லாருமே அந்த கரும்புள்ளியை பற்றி மாறினாங்க. அப்போ ஆசிரியர் சொன்னார், இப்போ உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாணவர்களுக்கு ஆச்சரியம், நாங்கள் தான் பதிலே சொல்லிட்டோமே, அந்த கரும்புள்ளி எப்படி இருக்குது, நீங்களும் எல்லாம் படித்து பார்த்துட்டீங்க,
இனி என்ன பதில் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஆசிரியர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு A4 சைஸில் உள்ள ஒரு பேப்பர் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த பேப்பரை கொடுத்து அந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுத சொன்னேன். ஆனால் உங்கள் அனைவரோட கண்ணுக்கும் அந்த கரும்புள்ளி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய பேப்பர், வெள்ளை கலர் பேப்பர் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த கரும்புள்ளி மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற எவ்வளோ நல்ல விஷயங்கள் பாருங்கள். வெளியேன்னு அந்த பேப்பரில், அந்த வெள்ளை கலர் பேப்பரில் என்ன வேணாலும் வரையலாம், எழுதலாம், கவிதை எழுதலாம், பாட்டு எழுதலாம், அழகான படங்கள் வரையலாம். எவ்வளவோ விஷயங்கள் அந்த வெள்ளை பேப்பரில் இருக்குது. ஆனால் அதை எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த சின்ன கரும்புள்ளி மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். மாணவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஆமாம், இல்லை இவ்வளோ பெரிய பேப்பரில் எவ்வளவோ எழுதியிருக்கலாம், என்னென்னமோ வரைஞ்சிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருடைய கவனமும் அந்த சின்ன கரும்புள்ளியிலேயே இருந்திருக்குது. பெருசாக நம்ம எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. சுற்றி இருக்க எவ்வளவோ நல்ல விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. இந்த கரும்புள்ளியை மட்டும் தான் நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களும் உணர்றாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறார், இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அதை எதையை பற்றி கண்டுக்காமல், நாம் இருக்கிற அந்த ஒரு சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள், இதை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம இந்த சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த ஆசிரியர். அப்போ தான் மாணவர்களுக்கு உரைக்குது, நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களை இழந்துடுறோம். நமக்கு வர ஏமாற்றங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள், யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்போது நமக்கு வர இந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், இதுகளை பற்றியே யோசித்து சுற்றி இருக்க அழகான உலகம், இந்த அழகான உலகத்தை மறந்துட்டோம். அன்பான உலகத்தை மறந்துட்டோம். நல்ல மனிதர்கள், நல்ல நட்புகள், கடவுள் கொடுத்துருக்க இயற்கை வளங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். அதிலிருந்து நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு இந்த ஒரு நமக்கு வந்திருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பூதாகரமாக்கி பெருசாக்கி அதுலேயே மூழ்கி போய் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறோமே அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது இல்லையா? அந்த ஆசிரியர் அதை தான் புரிய வச்சார் அந்த மாணவர்களுக்கு. சரிங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம்.
அன்பு உறவுகளே, நல்லதொரு பாடல் கேட்டோம். இப்போ நம்ம கதைக்கு வரலாமா? அந்த பேராசிரியர் சொன்ன கதை, அது மாணவர்களுக்கு அவர் சொல்லி மாணவர்களுக்கு அவங்க வாழ்க்கையை புரிய வச்சார். இப்போ இந்த கதையில் நமக்கு என்ன புரியுது? நம்ம வாழ்க்கையில் எத்தனை நேரங்களில் இந்த சின்ன கரும்புள்ளிகளாக இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளை நினச்சி நம்மளை சுற்றி இருக்க சந்தோஷங்களை இழந்திருக்கோம். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம இழந்து போயிருக்கோம். நான் இப்போல்லாம் யோசிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். யோசிக்கும்போது என்னால் நார்மலாக பேசக்கூட முடியல. ஏன்னா எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை நான் இழந்திருக்கேன். திரும்ப அது வேணும்னு நினைக்கும்போது நமக்கு கிடைக்கிறதில்ல, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்களை தூக்கி எரிஞ்சு போட்டிருக்கோம். எவ்வளவோ அன்புகளை உதறி எரிஞ்சிருக்கோம். உண்மையான அன்புன்னு புரிஞ்சுக்காம தூக்கி எரிஞ்சிருக்கோம். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்மளுடைய உண்மையான நேசங்களை, பாசங்களை, உறவுகளை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு தனிமரமாக நிற்போம். அந்த நேரத்தில் யோசிக்கும்போது எதுவுமே திரும்ப கிடைச்சிட போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இந்த ஓடுற தண்ணி மாதிரி, ஓடிக்கிட்டு இருக்க டைம் மாதிரி தான். ஒரு தடவை நம்மளை தாண்டி போயிடுச்சுன்னா திரும்பி அது கிடைக்குமா? ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைல்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்காக எவ்வளோ மண்டையை உடைச்சுக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம மைண்டையும் கெடுத்து மற்றவங்களுடைய சந்தோஷங்களையும் கெடுத்து சுற்றி எல்லாத்தையும் குழப்பி ஒரு வழி பண்ணி தான் நம்ம ஓய்வோம். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? உறவுகளை இழந்துடுறோம், சந்தோஷத்தை இழந்துடுறோம், நிம்மதியை இழந்துடுறோம், வாழ்க்கையவே இழந்துடுறோம். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே யோசிச்சிருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்குமா? நம்ம உறவுகளை இழந்திருப்போமா? எவ்வளவு அழகான உலகம் நம்ம கையில் அப்படியே கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காரு கடவுள். நாம் அதை என்னைக்காவது கையில் இப்படி எடுத்து பூ மாதிரி ரசிச்சிருக்கோமா? நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ பழக தெரிஞ்ச நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கே, இதை நம்ம எப்படி நல்ல முறையில் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கோமா? அந்த கரும்புள்ளி மாதிரி இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனத்தை செலுத்தி நம்மளுடைய கவனம் முழுக்கையும் அதில் கொண்டு போய் வச்சு சுற்றி இருக்க வெள்ளைத்தாள் மாதிரி அழகான இந்த உலகத்தை, அன்பான இந்த உலகத்தை எவ்வளவு தொலைச்சிருக்கோம். கொஞ்சமாவது நமக்கு கொடுத்த அந்த ஒரு நல்ல விஷயங்களை நேசிச்சிருக்கோமா? நேசிக்க பழகிட்டோம்னாலே எல்லாமே, முதல்ல ரசிக்க பழகிட்டாலே நேசிக்க பழகிடும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரசித்து பாருங்கள். இது நல்லா இல்லைன்னு ஒதுக்க வேண்டாம் எதையும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு அழகு இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறக்கிறதுல பாருங்கள், அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட இருக்க அழகை ரசிங்க. அதை போய் பிடிச்சி கசக்கி தூக்கி எறியக்கூடாது. அந்த பட்டாம்பூச்சி கிட்ட இருக்க அழகை பாருங்கள், அது பறந்து போகிற அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். அது நம்ம மனசுக்கு எவ்வளோ இதமாக இருக்கும். அதை ரசித்து பார்க்கலாம். அதை ரசிக்கும் போது அதை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். நேசிக்க ஆரம்பிக்கும் போது அது கெடுதல் பண்ண மாட்டோம். வெறும் பட்டாம்பூச்சிக்காக சொல்லலைங்க. ஒரு பூவை எடுங்க, அந்த பூவில் கூட அப்படி தான். எனக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, ரொம்ப கெட்ட பழக்கம். எந்த செடியில் எங்கே பூவை பார்த்தாலும் முதல்ல பறிச்சிடறேன். எனக்கு வேணும் அது. அப்புறம்தான் யோசிப்பேன், அந்த செடியில் இருந்திருந்தால் இன்னும் 4 நாளைக்கு இருந்திருக்கும். நான் எடுத்து ஒரு நாள் தலையில் வச்சு என் ஆசையை முடிச்சுக்கிட்டேன். செடியில் இருந்தால் இன்னும் 4 நாள் இருந்திருக்கும், இல்லை 10 நாள் கூட இருந்திருக்கும். எல்லோரும் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சுயநலம் அதை பறிச்சிடறோம். அதை ரசித்தோம்னா அதை பறிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டு செடியில் ஒரு பூ பூத்தா பறிக்க மனசு வருமா? அது அழகாக பூத்து நிற்கிறத பார்ப்போம். இன்றைக்கி முட்டு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரியும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் விரியும். விரிஞ்சு அது முழுசாக நிற்கும், காயிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அப்பவும் கூட அதை கட் பண்ண மனசு வராது. இன்னும் ஒரு நாளைக்கு இருக்கட்டும்னு வச்சுருப்போம். அதை ரசிக்க ஆரம்பிக்கிறோம், நேசிக்க ஆரம்பிக்கிறோம்.
ஒரு இடத்துல ரசிப்பு வந்துருச்சுன்னா நேசிப்பும் வந்துடும். நேசிக்க ஆரம்பித்த அன்பு தானே அப்படியே வந்துடும் இல்லையா? இது வெறும் பட்டர்ஃப்ளைக்கோ இல்லை பூவுக்கோ சின்ன சின்ன விஷயங்களுக்கோ சொல்லலை. நம்மளை சுற்றி இருக்க உலகத்தையும் நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களுக்கும் தான் இதை சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை ரசிக்க பழகுவோம். அவங்கக்கிட்ட இருக்க குறைகளை பார்க்காம நிறைகளை பார்த்து சந்தோஷமாக வாழ பழகுவோம். அப்போ தான் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைக்க முடியும் இல்லைங்களா? நான் சொல்கிறது உண்மைதானே? யோசிச்சு பாருங்களேன். நான் எப்போது சொல்கிற ஒரே தாரக மந்திரம், உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்க, நாளைக்கு பார்ப்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே.